ஹாய் guys, ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். JKS பைக் சர்வீஸ்லேருந்து பேசுகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா பல்சர் 150 2010 மாடல். கம்ப்ளீட் பின் டு பின் ரிஸ்டோர் பண்ணி தர சொல்லி கொடுத்துறாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த மாடல் கலர் வந்து இந்த வண்டியோட கலர் ஃபுல் பிளாக்கு, ஸ்டிக்கர் கிடையாது. இப்போ நம்ம லேட்டஸ்ட் ஸ்டிக்கர் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக ஷோரூம் குவாலிட்டியாக ஒர்க் பண்ணியிருக்கோம். வண்டி ஒர்க் முடிஞ்சிருச்சு, ஃபோம் வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் பாலிஷ் போட்டு பெட்ரோல் டேங்கில் வர மோனோகிராம்லாம் ஒட்டி கஸ்டமரோட ரிவ்யூலாம் கேட்கலாம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்தமாரி எந்த வண்டியாக இருந்தாலும் ரிஸ்டோர் பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். சென்னை JKS பைக்ஸு ஃபுல்லாக பாலிஷ் போட்டு கொடுத்துட்ருக்கோம். ரப்பிங் போட்டு அதுக்கப்புறம் எல்லோ வெக்ஸ் போட்டு பாலிஷ் போடுறது. இது ஜென்ரலாக வண்டி சர்வீஸ் விட்டால் கூட இந்தமாதிரி நாங்கள் பாலிஷ் போட்டு கொடுத்துட்ருக்கோம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா MRF ஜாப்பர் டயர் போட்டிருக்கோம், பேக் சகாப்சர் மாற்றிருக்கோம், லாக் செட்டு, பேட்ரி எக்ஸைட் கம்பெனி போட்டிருக்கோம். லெஃப்ட் ரைட் சுவிட்சிலிருந்து கம்ப்ளீட் இன்ஜின் ஒர்க்கு, செயின் ஸ்ப்ராக்கெட்டு, ஃபுட்ரெஸ்ட்டு, ஃபோர்க் பெண்டு எல்லாமே ஒர்க் பண்ணி ஃபுல்லாக ஒரு வண்டி நியூ பிராண்டாக கொடுத்துருக்கோம். அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது வண்டியும். ஒரு 2-3 நாள் நம்மளும் யூஸ் பண்ணி பார்த்தோம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வந்து தாமரம் முடிச்சூரில் தான் இருக்கார். வண்டி அவர் தான் ஃபுல்லாக நம்ம யூடியூப் சேனல் பார்த்து தான் வந்து கொடுத்துருந்தாப்புல. இது பெட்ரோல் டேங்கில் வர பல்சருடைய லோகோ மோனோகிராம். ஆல்ரெடி இதே ஸ்டிக்கர்ஸ் டைப்பில் ஒரு வண்டி நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ 2வது வண்டி 2-3 பல்சர்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு அண்ணன் வந்து ஆர்மியில் இருக்கார், அவருடைய பல்சரும் ரெடி ஆகிட்டுருக்கு. வண்டி ஸ்க்ரீன் எடுத்தாச்சு. வண்டியோட அவுட்லுக் வீடியோ பார்க்கலாம், கஸ்டமரோட ரிவ்யூ பார்க்கலாம் எப்படி இருக்குது சொல்லிட்டு. ரெண்டாயிரத்தி 10 மாடல்ன்ற மாதிரி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். வண்டி சூப்பரா இருக்குண்ணா, எதிர்பார்த்தது நல்லா இருக்குது. ஓகே ஓகே ஓகேண்ணா, நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. சரி சரி சரிண்ணா. வண்டியோட மாடல் என்னண்ணா? வண்டியோட மாடல் நான் 2010 வாங்கினேன். 2010 வாங்கினேன். 2010 ஃபர்ஸ்ட் டைம் வாங்கின வண்டி. அதனால வந்து வண்டியை கொடுக்காம சரி முடிஞ்ச வரைக்கும் ரீஸ்டோர் பண்ணலான்னு பார்த்துருந்தோம். நாங்களும் எவ்வளோ தேடி பார்த்தோம், கூகுளில் இல்லை. அதுக்கப்புறம் உங்களோட வீடியோ ஒன்று பார்த்தோம். சரி சரி, நானும் தம்பி தான் 2 பேரும் சேர்ந்து தான் பார்த்தோம். அப்போ சரி ஓகே கொடுத்து பார்க்கலாம் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் உங்கள்கிட்ட வந்து நிறைய வீடியோ பார்த்தோம். உங்களுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சரி ஃபர்ஸ்ட் பண்ணி வரவே சரி ஃபர்ஸ்ட் வாங்கின வண்டிங்க எல்லாம் கொடுக்கிறதுக்கு மனசு இல்ல. சரி சரி சரி, அதனால இருக்குது. அப்படியே எப்படி இருக்கு அந்த ஷோரூம் ஃபீல் உங்களுக்கு? இருக்குண்ணா, நல்லா இருக்கு. கொடுத்துருக்கோமா JKS பைக்ஸ்ல வண்டி கொடுத்தீங்க, நாட்கள் கண்டிப்பா டிலே ஆயிடுச்சு. ஆனா பட் வந்து வண்டியோட ஃபீல் எப்படின்னா இருக்கு? அதுதான் நான் சொன்னேன், நான் நிறைய இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க வரலான்றதுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் தான் டிசைட் பண்ணோம். ஸோ ஏன்னா நாங்க டைரக்டா வந்து நிறைய இது பார்த்தோம், ஒர்க் எல்லாம் பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் பார்த்தது நீங்க கொரோனால ஒரு வண்டி ஃபுல் இதானதுக்கு அப்புறம் நீங்க டோ பண்ணிட்டு வந்திருந்தீங்க. ஆமா ஆமா, அந்த வீடியோ நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது. அப்புறம் இவனுக்கும் ஷேர் பண்ணிருந்தேன். 2 பேரும் பார்த்துட்டு பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஓகே ஓகே. ஆனா நீங்க ஓட்டி பார்த்தீங்க எப்படின்னா இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்ல நைஸா புது வண்டி ஓட்டுற ஃபீல் கிடைச்சு. புது வண்டி ஓட்டுற ஃபீல் இருக்கு. ஆக்சுவலா அண்ணன் பாத்தீங்கன்னா வண்டி விடும்போது தான் அவர் கூட வந்திருந்தாப்ல, அப்ப வண்டி டெலிவரி வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உங்களுக்கு வண்டி எப்படின்னா இருக்கு? ஃபீலிங் ஓட்டுறதுக்கு எப்படின்னா இருக்கு? வண்டி கண்டிப்பா நல்லா புது வண்டி ஓட்டுற ஃபீலா தான் இருக்கு. ஆமா ஆமா, அது வந்து அவுட்புட் நல்லா நல்லா இருக்கு. அவுட்புட் எல்லாமே சூப்பரா இருக்கு. எங்களுக்கு வந்து முன்னாடி பின்ன அடியில இருந்த கார்டு எதுவும் கிடையாது. புதுசா போட்டிருக்கீங்க, டயர் ஹேக்கர் புதுசா போட்டிருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கல நியூ வெர்ஷன் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்ப நியூ வெர்ஷன்ல கட் சீட்லாம் வருது, அது இல்லாம ஃபிளாட் சீட். பட் இதுதான் கம்ஃபர்டபுள், சோ பெட்டராவே இருக்குது இந்த வண்டி. யாரும் பழைய வண்டின்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா உங்களுக்கு வண்டி ரீஸ்டோர் பண்ணா அண்ணன் வந்து கொடுங்க தாராளமா. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு கொஞ்ச நாளைக்கு வண்டியை மறந்துருங்க. கிடைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகுது, சாட்டிஸ்ஃபைடா எடுத்துட்டு போலாம், அதுல எந்த குறையும் கிடையாது. ஸோ டெஃபினட்டா நாங்க ஃபுல் ரிவ்யூ வந்து வண்டியை நல்லா கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிட்டு நாங்க ஒரு 1 மந்த் கழிச்சு சர்வீஸ் அப்போ வரதுல அண்ணன் பேசுறோம். நாங்க வண்டியில பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு A to Z ஒர்க் பண்ணிருக்கோம். லேட்டஸ்டோட BS6 இன்ஜின் ஸ்கூப் போட்டுருக்கோம். பிளஸ் அது ஸ்டிக்கரும் பாத்தீங்கன்னா அது BS6ஓட ஸ்டிக்கர் தான். ஃபர்ஸ்ட் கலர் பாத்தீங்கன்னா வண்டி ஃபுல் பிளாக். அதுல அண்ணா வந்து ஆல்ரெடி வந்து ஒரு வண்டி பண்ணதுனால வந்து இந்த மாடல் கேட்டாப்ல.
பேக் டயர் எம்ஆர்எஃப் டயர் போட்டிருக்கோம், சாக் அப்சர் மாத்திருக்கோம், இன்ஜின் ஸ்கூப், ஸ்டிக்கர் கிட்ல இருந்து லாக் செட், மிரர், ஒயரிங் கிட், பேட்டரி, போர், பிஸ்டன், கார்பரேட்டர் எல்லாமே டோட்டலா மாத்தி பக்கா ஒரு ஷோரூம் பீஸ் கொடுத்துருக்கோம். ஆனா நம்ம 2010ங்களா 2010 மாடல் வண்டி தான் இது. இதை வந்து அப்படியே 2024 மாதிரி தான் லேட்டஸ்டா கொடுத்துருக்கோம். ஆனா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? இது குறைகள் அதெல்லாம் கிடையாது. ஓகே ஓகே, டிலே தான் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து நம்ம கிட்ட பிரச்சனையே கொஞ்சம் நாட்டு முன்ன பின்னாவது. அது ஏன்னா வந்து அவரு வண்டிக்கு அந்த எஃபெக்ட் போட்டு ஒர்க் பண்றதுக்கு தான். நடுமத்துல மழையால வந்து பெயிண்ட் அடிக்க முடியாது. அது கொடுத்துக்கிறவங்களும் சரி, கொடுக்க போறவங்களும் சரி, நாட்கள் முன்ன பின்ன வரும். ஆனா உண்மையாவே 2 நாளா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவு ஒரு ஸ்மூத்தா இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் தான் சரவணா எனக்கு கால் பண்ணேன். ஆனா உங்களுக்கு வீடு எங்கன்னா தாமரை முடிச்சுடுறா? சரி, ஓகே ஓகே ஓகே. வண்டி அவுட்லுக் நிதியம் பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நம்பி யாரா இருந்தாலும் வண்டி தரலாம். இந்த ஸ்கூப்ல வந்து ஒரிஜினாலிட்டியா போட்டிருக்கோம். எதுவுமே வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் மாதிரி தெரியாம அது என்ன ஸ்டாக்கா வருமோ அந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். தாராளமா நம்பி கொடுக்கலாம். ஆமாண்ணா, கண்டிப்பாண்ணா. ஜேகேஎஸ் பைக்ஸை நம்பி நீங்க வண்டி கொடுங்க. நிறைய ஊர்ல இருந்து தான் வண்டி கொடுத்துருக்கீங்க. அவங்களாம் வந்து நம்ம மனமார்ந்த ரொம்ப நன்றி சொல்றோம். குடுக்க போறவங்களும் சரி, குடுக்குறவங்களும் சரி, சின்ன ரிக்வெஸ்ட் பண்ணி தான் நம்ம கேட்கறது. நாட்கள் தான் முன்ன பின்ன வரும். மித்தபடி ஒர்க் வந்து என் அண்ணனுக்கு எப்படி ரெடி பண்ணி கொடுத்தா அந்த ஃபீல் தான் எனக்கு இருக்குமே. மைல்டா சின்ன சின்ன ஒர்க்கும் நான் பார்ப்பேன். என்ன ஓட்டி பார்த்தா அது ஸ்டார்டிங் டேபிள் இருக்கா, மைலேஜ் வருதா, எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம நம்பி கொடுக்குறவங்க வந்து பணம் 2வது பட்ட விஷயமா இருந்தாலும் அவங்க சந்தோஷமா வண்டி எடுத்துட்டு போனோம். அது முக்கியமா நம்ம செய்யற தொழிலுக்கு நான் ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் ரொம்ப தேங்க்ஸ் சரவணா. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நீங்க வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அன்னைக்கும் கூட வந்துருக்கீங்க, இன்னைக்கும் வந்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஜேகேஎஸ் பைக்ஸ் யாராலும் நம்பி வண்டி தரலாம். தேங்க்ஸ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட ஸ்பேர்ஸ் தான் இது. எல்லாமே மாத்திருக்கோம். வண்டியோட கார்பரேட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து கிளீன் பண்ணி போடுற ஆப்ஷனே கிடையாது. புதுசு போட்டாதான் மைலேஜ் நல்லா இருக்கும், வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இன்ஜினில் வர கிளட்ச் செட்டு புதுசு போட்டிருக்கோம். ரியரில் வர சாக் அப்சர் மாற்றிருக்கோம். செயின் ஸ்ப்ராக்கெட் புதுசு போட்டிருக்கோம். வண்டியில் வர ஒயரிங் கிட்டு எந்த வண்டி பண்ணாலும் கம்பல்சரி ஒயரிங் கிட் புதுசு போட்டுருவேன். ஏன்னா ஒரு 10 வருஷம் ஓல்டு வண்டி வந்து நம்ம ஒயரிங் கிட்ல அப்படியே ரெடி பண்ணி போட முடியாது, கம்பல்சரி மாற்றிடுவேன். பேட்டரி, ஹெட்லைட், டூமு, கிக்கரு, இண்டிகேட்டர், கவரு, சைலன்சர், கார்டு எல்லாமே மாற்றிருக்கோம். வண்டி வந்து பக்காவாக ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். தேங்க்யூ. கஸ்டமரோட ரிவ்யூலாம் கேட்டிருப்பீங்க, எப்படி இருக்குது என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. நம்மக்கிட்ட நாட்கள் மட்டும்தான் கொஞ்சம் முன்ன பின்ன டைம் எடுத்து வேலை செய்கிறதால அப்படி இருக்குது. ஆனால் அது உங்கள் வண்டிக்கு தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். அவ்வளோ எஃபெக்ட் போட்டு நாட்கள் முன்ன பின் ஆனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் வண்டி நல்லா சாட்டிஸ்ஃபைடாக கஸ்டமர் கொடுக்குறமான்ற ஒரு மைண்ட் செட் தான். வண்டி பாருங்கள், ஒரு 2010 மாடல் வண்டி மாதிரியே இருக்குது. எவ்வளோ ஒரு அவுட்லுக், அவ்வளோ ஒரு அழகை அப்படி கொடுத்துருக்கோம் பாருங்கள். லேட்டஸ்ட் ஸ்டிக்கர் ஒட்டிலேருந்து வண்டியை பக்காவாக பார்த்து சின்ன சின்ன விஷயம் கூட தொடச்சி அவ்வளோ ஒரு அற்புதமாக வண்டியை கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்து ஜென்ரல் சர்வீஸு, மெக்கானிக் ஒர்க்கு, ரீஸ்டோர் ஒர்க்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஜென்ரல் சர்வீஸ் யார் எங்ககிட்ட மெக்கானிக் ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பாலிஷ் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம், பெயிண்டிங் டச்சப் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் ஜேகேஎஸ் பைக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் எல்லாருக்குமே.